ஒரு காலத்தில் சித்தர் அகத்தியர் உலக சமநிலைக்காக 2 மலைகளை, சிவகிரி மற்றும் சக்திகிரி, தன் ஆசிரமத்திற்கு கொண்டு வர நினைத்தார். அதற்காக அவர் தனது சீடனான இடும்பனுக்கு அந்த வேலை ஒப்படைத்தார். இடும்பனின் முயற்சி. இடும்பன் அந்த 2 மலைகளையும் ஒரு காவடி போல கட்டி தோளில் சுமந்து கொண்டு வந்தான். நீண்ட பயணம், கடினம். ஆனாலும் அவன் மன உறுதியுடன் சென்றான். முருகன் தோன்றியது அவன் ஓய்வெடுக்க ஒரு இடத்தில் மலைகளை வைத்தான். அந்த இடம்தான் இன்றைய பழனி மலை. அவன் மீண்டும் மலைகளை எடுக்க முயன்றபோது அது அசையவே இல்லை. அங்கே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். அவன்தான் முருகன், தண்டாயுதபாணி வடிவில். சண்டை மற்றும் உண்மை. இடும்பன் கோபத்தில் அந்த சிறுவனை எதிர்த்து சண்டை போட்டான். ஆனால் முருகன் தன் தெய்வீக சக்தியால் இடும்பனை வென்றார். பின்னர் இடும்பன் உணர்ந்தான், இவர் சாதாரண சிறுவன் இல்லை, பரம தெய்வம். கருணை மற்றும் வரம். முருகன் இடும்பனின் பக்தியை பார்த்து அவனை உயிர்ப்பித்தார். மேலும் ஒரு வரம் கொடுத்தார். என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் காவடி சுமந்து வந்தால் அவர்களின் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். கதை சொல்லும் அர்த்தம்: பக்தி பிளஸ் முயற்சி சமம் வெற்றி. அகந்தை வந்தால் தோல்வி. இறைவன் எப்போதும் உண்மையான பக்தனை காப்பார்.